ராகுல் காந்தியை புகழ்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு நேற்றைய தினம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி தொடர்புடைய ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்து மிகவும் எளிமையான தலைவராக ராகுல் காந்தி இருப்பதாகவும் தான் மதிக்கக்கூடிய அரசியல் இளம் தலைவராக ராகுல் காந்தி இருப்பதாகவும் தன்னுடைய கருத்தினை பதிவிட்டிருந்தார். மேலும் அது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ராகுல் காந்தியினுடைய எளிமையான செயல்பாடு தன்னை கவர்ந்ததன் அடிப்படையில் ஒரு உணவகத்தில் அவர் உணவருந்தக்கூடிய அந்த காணொலியை பதிவிட்டிருந்ததாகவும், சாதாரணமான மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களே பந்தா காட்டக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிக உயர்ந்த அரசியல் குடும்பத்தில் பிறந்த ராகுல் காந்தி இவ்வாறு எளிமையாக உணவகத்திற்கு சென்று உணவகத்தில் உணவு உண்பது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் வெகு எளிதாக பேசக்கூடியது தன்னை கவர்ந்தது என்றும், இளம் அரசியல் தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ராகுல் காந்தி ஒரு முன்னுதாரணமாக இருப்பதன் அடிப்படையிலேயே அந்த காணொலியை பதிவிட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். அதிமுகவினுடைய சில நிர்வாகிகள் செல்லூர் ராஜு அவர்களுடைய அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை ராகுல் காந்தி தொடர்பான செல்லூர் ராஜு அவர்களுடைய கருத்துக்கு காங்கிரஸ் வரவேற்பு தெரிவித்திருந்தது. செல்லூர் ராஜு எப்பொழுதும் உண்மையை பேசுபவர், அதன் காரணமாகத்தான் ராகுல் காந்தி தொடர்புடைய அந்த காணொலியை பகிர்ந்து ராகுல் காந்தியை மிகச்சிறந்த தலைவர் என்று போற்றி இருக்கின்றார் என்று சற்று முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் திடீரென தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் தன்னுடைய காணொலியை ராகுல் காந்தி தொடர்பாக நேற்று பிற்பகல் பகிர்ந்திருந்த காணொலியை திடீரென்று நீக்கி இருக்கின்றார்.